கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தவேகாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தவேக என்ன மாதிரியான கட்சி எனவும் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை எனவும் காட்டமாக சாடியுள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி PH தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. சம்பவத்தின் வீடியோக்களை பார்க்கும் பொழுது வேதனை அளிப்பதாக கூறிய நீதிபதி அது தொடர்பாக சரமாரியாக கேள்விகளையும் எழுப்பினார். விஜய் சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதை சுட்டிக்காட்டிய நீதிபதி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எனவும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்றும் வினவினார். விபத்து குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்காவிட்டாலும் அரசு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் என கூறினார். காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டதா எனவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதி வழக்கு பதிவு செய்து விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யலாம் எனவும் கூறினார். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் எனவும் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். அப்போது யாரையும் பாதுகாக்க நினைக்கவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நெரிசல் வழக்கில் 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறை கண்களை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது எனவும் அனைத்தையும் அனுமதித்துள்ளீர்கள் எனவும் அதிருப்தி தெரிவித்தார். கரூரில் விஜயின் பரப்புரையால் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிட்டீர்களா எனவும் கணக்கிடவில்லை என்றால் ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் கேட்டார். இதனைத் தொடர்ந்து கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழிவு எனவும் குறிப்பிட்ட நீதிபதி கண்களை மூடிக்கொண்டு நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். 11 நிபந்தனைகளை காவல்துறை விதித்த நிலையில் 2 நிபந்தனைகளை மட்டுமே தவேகா பூர்த்தி செய்ததாகவும் மற்றவை மீறப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது என்ன மாதிரியான கட்சி இது என தவேகா குறித்து நீதிபதி செந்தில்குமார் காட்டமாக கேள்வி எழுப்பினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவேகாவுக்கு எது தடையாக இருந்தது எனவும் வினவினார். மேலும் கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தவேகாவுக்கு காவல்துறை ஏன் நோட்டீஸ் அனுப்பவில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தார். 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் நாடே அதிர்ச்சிக்குள்ளான நிலையில் தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களையும் தொண்டர்களையும் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தமோ பொறுப்போ ஏற்கவில்லை எனவும் கூறினார். மேலும் தவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை எனவும் நீதிபதி கடுமையாக சாடினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல் தெரிவித்ததையும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நேரில் சென்றதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தவேகாவினர் மொத்தமாக வெளியேறிவிட்டனர் எனவும் குறிப்பிட்டார். இந்த துயர சம்பவத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டதாக தவேகா தலைவர் விஜய்க்கும் அக்கட்சி நிர்வாகிகளுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய நீதிபதி செந்தில்குமார் கூட்ட நெரிசலில் சிக்கிய குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களை மீட்பது கூட்டத்தை ஏற்பாடு செய்த கட்சியின் பொறுப்பு என்றும் கூறினார். இதையடுத்து கரூரில் நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்ட நீதிபதி செந்தில்குமார் IG அஸ்ரா கார்க் தனது விருப்பப்படி எந்த அதிகாரியையும் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அதற்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் கூறினார். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி செந்தில்குமார் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற இடத்தின் அத்தனை CCTV காட்சிகளையும் குறிப்பாக விஜய் சென்ற பரப்புரை வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருந்த CCTV பதிவுகளை சேகரிக்க வேண்டும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டார்.
இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கையும் முடித்து வைப்பதாக நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்தார். வழக்கை நீதிபதி முடித்துவிட்டதால் விசாரணை நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெறாது என தெரிகிறது.